ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இது வந்து எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இதில் பார்த்துருவோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்துச்சு அப்படின்னா 13 ஏப்ரல் 1919, 13 ஏப்ரல் 1919 வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு. இது என்னன்னா பஞ்சாபில் அமிர்தசரஸில் இருக்கிற ஒரு பூங்கா பேர் தான் ஜாலியன் வாலாபாக். இது என்னன்னா அப்போ வந்து ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ரவுலட் ஆக்ட் அப்படின்னா என்னன்னா இந்தியர்களை வந்து வேரண்ட்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். அவங்க வந்து காரணம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அவங்கள வேரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுலட் ஆக்ட் சொல்லுது. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ நிறையா இந்தியர்கள் வந்து போராடினாங்க. அதில் வந்து பஞ்சாபில் ரொம்ப முக்கியமான நபர்கள் தான் சைஃபுதீன் கிச்லியும் டாக்டர் சத்யபாலும். இவங்க 2 பேருமே வந்து ரவுலட் சத்தியாகிரகம் பண்ணாங்க. அதில் வந்து இவங்க 2 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா April 9, 1919 வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணோன்னே என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜாலியன் வாலாபாக் அந்த பூங்காவில் வந்து அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடு மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. இன்னொரு சைடு மக்கள் எதுக்கு வந்தாங்கன்னா பைசாகி. அப்போ 13 ஏப்ரல் வந்து பஞ்சாபில் ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவலான பைசாகி ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதனாலே அந்த மக்கள் வந்து கூடியிருந்தாங்க. ஒன் சைடு வந்து இவங்க 2 பேரையும் விடுவிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்தாங்க. இன்னொரு சைடு வந்து இந்த பைசாகி ஃபங்க்ஷன்னால மக்கள் வந்தாங்க. இப்போ இதில் என்ன பண்ணிட்டாருன்னா மைக்கேல் ஓ டயர் யாருன்னா அப்போ பஞ்சாபோட கவர்னராக இருந்தவர் தான் இவர் வந்து ஜென்ரல் ஓ டயருக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அந்த ஜாலியன் வாலாபாகில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தோன்னே அங்கே வந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதையுமே மறைச்சி சோல்ஜர்ஸை வச்சு மறைச்சிட்டு என்ன பண்ணுறாரு ஜென்ரல் டயர்னு பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் எல்லாருமே வந்து சுட்டு தள்ளுறாரு. அதில் நமக்கு எஸ்டிமேஷன் என்னன்னா 379, அதாவது 379 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷோட எஸ்டிமேஷன் சொல்லுது. ஆனால் 1500க்கும் மேற்பட்டவங்க வந்து அதில் வந்து கொண்டிருக்காங்க, இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1200க்கும் மேற்பட்ட இன்ஜூர் ஆயிருக்காங்க, அதாவது அடிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, காயப்பட்டிருக்காங்கன்ட்டு. இதுதான் ஜாலியன் வாலாபாக். இதில் என்னன்னா போராட்டம் பண்ண மக்கள் ஒன் சைடு இருந்தாலும் அங்கே வந்து அப்பாவியான மக்கள் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்காக அப்பாவியான மக்களும் அதில் வந்திருக்காங்களா பைசாகிக்காக, அவங்களையுமே இதில் சுட்டு தள்ளியிருக்காங்கல்ல. அதுதான் வந்து ரொம்ப துயரமான சம்பவம்னு சொல்லலாம்.